ஹாய் கைஸ், தென்னங்கீச்சோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பெப்பர் இட்லி தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து பெப்பர் இட்லிக்கு 4 இட்லி எடுத்திருக்கேன். இட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி வச்சுங்க. ரொம்ப பெரிய பீஸ் வேணாம், இந்த அளவுக்கு போதும். இதை வந்து நீங்கள் புதுசாக செஞ்ச இட்லியில் தான் ட்ரை பண்ணணும்ட்டு இல்லை, மீதமான இட்லியில் கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போது நான் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெடிக்கட்டும். இதில் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்கல. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நீளமாக ஸ்லைஸாக நறுக்குனீங்கன்னா இட்லி கூட மிங்கிள் ஆகாது உங்களுக்கு. மெயினாக வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டே உங்களுக்கு. ஏன்னா பெப்பர் போடுறப்போ இட்லி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து பெரிய வெங்காயம் தான். நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் தோசைக்கல்லை செய்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இரும்பு தோசைக்கல் இருந்ததுன்னா கட்டாயம் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கூட இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தோசைக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது தோசைக்கல்லை செய்கிறது வந்து. அதே போல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் இட்லியை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது சட்னியே தேவை கிடையாது உங்களுக்கு. ப்ளைனாக சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. அதே போல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா பெப்பர் கூட சேர்த்துக்குங்க. இல்லை குறைச்சி வேணும்னா பெப்பரை குறைச்சிக்குங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா வந்து மல்லித்தலை கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொத்தின போல் கொத்தி விடுங்க நல்லா இட்லியை. பீஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா பெப்பர் காரம் வந்து இட்லியில் இறங்காது. இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுறப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து பெரிய வெங்காயம் தான் மெயினான டேஸ்ட்டே உங்களுக்கு. அந்த காரத்தோட பெரிய வெங்காயம் இனிப்போடு சாப்பிட்றப்போ இட்லி அவ்வளோ ருசியாக இருக்கும். பெப்பர் போட்டு பெரட்டி விட்ட உடனே எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா தோசை தவாவில் வந்து ரோஸ்ட் ஆகட்டும், லைட்டாக கிறிஸ்பியாக வரட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு டிப், நீங்கள் வந்து சப்போஸ் இட்லி மீதமாச்சுன்னா இட்லி உப்புமா செய்ய போகிறீங்கன்னா இட்லியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். அதை எடுத்து இட்லி உப்புமா செய்கிறப்போ நல்லா உதிரியாக வரும் பொலன்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு வந்து இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.